நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. என் பொண்ணு சிக்கன் ரைஸ் செய்ய போறா. அதுக்கு தான் நாங்கள் சோறு செஞ்சுன்னு இருக்கிறோம். பாருங்க, என்ன தவிர எல்லாருமே கொதிக்குதே கொதிக்குதே கொதிக்குதே. மினியேச்சர் அடுப்புல கொதிக்குதே, நல்லா கொதிக்குதே. பாருங்க, சோறு 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 கொதிக்குதே. சரி பேத்துறப்பா சேர்லாம் இருக்குது. சேர்லாம் வச்சுக்கிறா பாருங்க. சாப்பாடு செஞ்சு அதெல்லாம் கொட்டிடுவா. வச்சுதான் அந்த சேரு. என்னென்ன தேவை வச்சுருக்கேன்னா சிக்கன் 65 ரைஸுக்கு தேவையான ஐட்டம்லாம் வாங்கி வச்சுக்கிறா. இல்லைங்க பீன்ஸு அங்கங்க ஆட்டையை போட்டு வந்துக்கிறா. கொஞ்சம் கொஞ்சம் கேரட் ஒரு இடத்துல ஆட்டையை போட்டுக்கிறா, பீன்ஸ் ஒரு இடத்துல ஆட்டையை போட்டுக்கிறா, வெங்காயம் ஒரு இடத்துல ஆட்டையை போட்டுக்கிறா. எல்லாமே எங்கள் அம்மாண்டது தான். முட்டை ஒரு இடத்துல இருந்து ஆட்டையை போட்டு வந்துக்கிறா. முட்டை வந்து கடையில இருந்து ஆட்டையை போட்டு, ஆனால் ஆட்டையை போடல வாங்கிட்டோம். கேட்டுக்குங்க, கடையில இருந்து ஆட்டையை போட்டு வந்தோம். எங்கள் அப்பா காசு தான் என்னென்ன. எங்கள் அப்பா ஏதாவது எங்கள் அப்பா தான் முட்டை வேணும் தெரியும் அப்படி சொல்லி எங்கள் அப்பா சிக்கன் கட் பண்ணியிருக்காங்க. முதல்ல சோறு வச்சுட்டு அப்புறம் அதுக்கப்புறமா சிக்கன் ரைஸுக்கு தேவையான ரெடி பண்ணி சிக்கன் ரைஸ் செய்யணும். இதில் தான் சிக்கன் ரைஸ் செய்யணும். கடாயை வந்து சிக்கன் இதில் தான் பொரிக்க போகிறாளாம். சோறு கொதித்து கொண்டிருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் சோறு ரெடி ஆகிவிடும். சோறு தயாராகி விட்டது. சோறு வெந்து விட்டது. சாப்பாடு சோறு எல்லாம் ஒன்று தான். சோறு வெந்து விட்டது, சாப்பாடு வெந்து விட்டது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாப்பாடு வெடிக்க போகிறோம். மினியேச்சர் கத்தி எல்லாம் சிறியதாக உள்ளதால் பெரிய கத்தியை நாங்கள் பயன்படுத்த தயாராகிவிட்டோம். இங்க பாருங்க, 2 குரங்குகள் எட்டி பார்த்து கொண்டிருக்கிறது. கொதிக்குதை. வெந்து விட்டது. எங்க அம்மா மூஞ்சி அந்த தயாராகி விட்டதா? இன்னும் சிறிது நேரத்தில் தயாராகி. என்கிட்ட வந்து மினியேச்சர் எக்கு இல்ல, அதனால பெரிய இது வந்து பாதியா. சாப்பாடு வெந்து விட்டது. வெந்து விட்டது சோறு. ஓகேவா? ஓகேங்க, சாப்பாடு வந்துச்சுங்க, வெடிச்சிடலாங்க. துணி வேணுமா சாப்பாடு வெடிக்க? இவருக்கு பசிக்குதான் பாருங்க. தொப்பை கொஞ்சம் தான் பசிக்குதான் பாத்துக்கங்க. இப்போ அடுத்து ஆம்லெட் போடுறோம். ஆம்லெட் வந்துருச்சு பாருங்க, அழகா வந்துருச்சு. சூப்பரா வந்துருச்சு. முதல்ல செய்யட்டும், அதுக்கு முன்னாடி ஆர்டர் போட்டுறானுங்க. ஆர்டர் போட்டு நமக்கு எதுவும் கிடைக்கும். ஆம்லெட் பாருங்க, அப்படி திருப்பியும் சும்மா கத்தாடா. பூரி மாதிரி வருது பாருங்க, அழகா வருது பாருங்க. பூரி பூரி முட்டை பூரி தாங்க. நான் ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். அதனால என் பொண்ணுகிட்ட கொடுக்கல, நாங்களே பண்றோம். எக் ரைஸ் வந்து என் கையால் தான் செய்வேன், யாரையும் செய்ய விட மாட்டேன். இதுதான் நான் வந்து எக் ரைஸ்க்கு வந்து கலர். அடுத்து இன்னொரு சூடா ஏறுதாண்ணா, துணி வச்சுக்கோ. குட்டி துணி வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருந்தேன். என்னுடைய மூளைக்கு வந்து மூளை வந்து அப்படிப்பட்ட மூளை அது. அப்படியே பாராட்டியே ஆகணும் அது மூளைக்கு. ஏன்னா எங்க அப்பா எனக்கு திட்டுவாரு. இந்த மூளைக்கு இருக்கிற அருவுக்குத நாடே வேந்துரும். அந்த அருவு பார்த்து வேந்துரும். அப்படி ஒரு அருவு வேந்துனா வியந்து பார்க்கும். வியந்து பார்க்கணும், ஆச்சரியமா பார்க்கணும். வேந்துன்னு கேட்டேன். காது ஈயத்த காசி தான் ஓடணும். இது வணக்கம் வணக்கம் வணக்கம். யாருமே அனுபவிக்காத ஒரு புதிய வித்தியாசமான ஒரு விஷயத்த நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். அதுதான் சிக்கன் 65. அதை நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல பொரிச்சு எடுத்து நாங்க அழகா சிக்கன் ரைஸ் செஞ்சு நல்லா நாங்க மொக்கு மொக்குன்னு மொக்க போறோம். இதான் கத்தி நிக்குது பக்கத்துல இருந்து பாருங்க.
எங்க அப்பா வந்து டீசென்டானவருன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. பாருங்க மக்களே, எவ்வளவு அழகா சிக்கன் பொரியுது பாருங்க மக்களே. எங்க அப்பா மண்டை மாதிரியே மக்களே, கத்திய காணும்னு என் முண்டாட்டி தேடிட்டு இருக்கா மக்களே. கேட்கல, இவர் தான் ஆம்லேட்டுக்காக முட்டி போட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறாரு. இங்க பாருங்க, ஆம்லேட் வேணுமா? எப்போ ஆட்டி இப்படி சாப்பிடலான் இருக்காங்க. இவருக்கு வந்து இப்பவே பசிக்க ஆரம்பிச்சிச்சான், அதான் மூஞ்சி திருப்பி நிற்கிறாரு. இங்க பாருங்க, அழகா அழகா ஒரு சிக்கன். ஏதாவது வெய்மா என்ன வேஸ்ட் ஆகும். சிக்கன் சீட்டி பை பாருங்க, எண்ணெய் கீழே போறதுக்காக தான் அதில் வச்சிருக்காங்க. என்ன வேஸ்ட் ஆகுது இல்ல? ஐயோ அறிவான முன்னு. இப்போது தரமான செய்கை ஒன்று ஆகி கொண்டிருக்கிறது. ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணவும். தள்ளி உட்காருங்கடா. நீங்க தள்ளி உட்காருங்க முதல்ல. நான் பின்னாடி தான் உட்கார்ந்தேன், ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருக்கேன் நான். இப்படிதான் பொறுமையாக ஹேண்டில் பண்ண வேண்டும், இல்லை என்றால் சாய்த்துக் கொள்ளும். கபால் என்று உள்ளே நெருப்பு பிடிக்க ஆரம்பிச்சு. பாருங்க பாருங்க, வருது பாருங்க மேலே நெருப்பு. இப்படிதான் எடுத்து விட்டுருமோ கபால்னு. ஈனால் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்டவரு அப்படின்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. நெருப்பால சுட்டா கூட ஆறிடும், அண்ணா வெறுப்பால ஆறாதுன்னு நம்ம வடிவேலு சொல்லியிருக்காரு. எங்க அப்பா காமெடி பண்றன்ற பேர்ல எனக்கு கோவம் என்ன கொதிக்குது. இப்போ அதற்கான ஒரு பெரிய கடாயை வச்சு தலை மாதிரியே இருக்கிற ஒரு கடாயை தூக்கி வச்சுக்கிறோம். இப்போ நாங்க எரி வைக்க போறோம். பாருங்க அணைஞ்சிருச்சு. நான் இந்த கண்டியில் தான் பண்ண போறேன் गाइस. நான் தான் பண்ண போறேன். நண்பர்களே, இதோ தயாராகி கொண்டிருக்கிறது. முதல்ல வெங்காயம் போட்டு அதை வதக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு நிமிஷம் இருக்க தர சொல்றான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெங்காயம் வதங்கிவிடும். நெருப்பு எரிந்து கொண்டிருப்பதால் ரெட் கேப்சிகம், அடுத்தது கிரீன் கேப்சிகம், ரெட் கேப்சிகமும் கிரீன் கேப்சிகமும் போறாங்க. சொல்லவே தெரியல. கேரட் போடுறாங்க. கேரட், பீன்ஸ் போடுறாங்க. பீன்ஸ் வதக்குறாங்க. அது நல்லா வதக்கு என்று வதக்கி கொண்டே இருக்க வேண்டும். நான் வதக்குறேன்டாங்க. சிக்கன் ரைஸ் செய்வது எப்படி அப்படின்னு நீங்க யூடியூப்ல போட்டீங்கன்னா நிறைய வீடியோ வரும். அதுல இந்த வீடியோ மட்டும் பார்க்காதீங்க. ஏன் பாத்தீங்கன்னா நீங்க ஓடிடுவீங்க, சிக்கன் ரைஸே சாப்பிட மாட்டீங்க. ஏன்னா என் பொண்ணு செஞ்சுன்னுறா, அதனால அது எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. செஞ்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் யார் யாரு மயக்கம் வச்சு விழ போறாங்க, யார் யாரு வாந்தி எடுக்க போறாங்கன்னு தெரியாது. அதனால எல்லாரும் ஓட தயாராகுங்க. அப்புறம் வீடியோ பார்க்க மாட்டாங்க. எல்லாம் மட்டும் உங்க வீடியோக்கு அப்படி 1000 வியூஸ் வந்துருக்குது. வீடியோ போடுற பேசுறீங்கன்னா பேச மாட்டான். இதுல வேற டைலாக் வேற, வீடியோ யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்பாதான் மேல உட்காந்து எனக்கு போப்பா போய் நீ இங்க பாருங்க மக்களே, எவ்வளவு அழகா வதங்கி இருக்கு பாருங்க மக்களே. நல்லா வதங்கிருச்சா மக்களே? இப்போ நம்ம போடக்கூடிய சில பொருட்களை பார்க்கலாம். அதுல என்னென்ன போடுறீங்க? கரம் மசாலா, தனி மிளகாத்தூள், பெப்பரு, கொஞ்சோண்டு மஞ்சாத்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கோம். ஃப்ரிட்ஜில் ஒரு கருப்பு கலர் கவர்ல இருக்கும் பாரு, ஒயிட் கலர் கவர்ல இருக்கும் பாரு. ஒரு பொருள் எத்தார சொன்னா அதுக்கு எல்லாரையும் வேலை வாங்குவா என் பொண்ணு. இதுல வர நான் சமைக்கிறேன்னு வர சொல்லிங்கிறான். என்ன பண்றது? என்னது பாது? இவர் ஏதோ ஒரு குச்சியை தாந்துக்கிறாரு. என்ன குச்சிங்க அது? வைங்க உள்ள, பொறுமையா வைங்க. கையில சுட்டுக்கு போறீங்க. ஏன் வைக்க முடியல? வைக்காம எப்படி வைக்க முடியலன்னு மாதிரியே. இது என்னங்க? சோயா சாஸ் போடுறாங்க.
எனக்கு மட்டும் உள்ள சொல்லி விட வலிக்கு பயமா இருக்கு. நான் சோயா சாஸ் கலந்து தள்ளிப்படா. எத்தனை வந்தியா இல்லையா எங்கள் அம்மாட்ட கொடு. அப்பா டேன்னு சொல்லிடு. ஓ தெரியாது. நீ தானே இப்ப சொன்ன. இது வந்து சோயா சாஸுங்க. சில்லி சாஸுங்களா? சில்லி சாஸுங்களாங்க. முதல்ல போட்டது சோயா சாஸு, ரெண்டாவது போட்டது சில்லி சாஸு, இப்போ போட போகிறது தான் தக்காளி சாஸு, அதாவது டொமேட்டோ சாஸு. டொமேட்டோ இல்ல டொமேட்டோ. டொமேட்டோ டொமேட்டோ. டொமேட்டோ தக்காளி தக்காளி ஒக்காளி தக்காளி சாஸ். இதுலயும் அக்கா வெளுக்கிற தக்காளி சாஸ் போட்டாச்சு. அருமையாக சூப்பராக பீட்ரூட் பொரியல் தயாராகி விட்டது. இப்போது நாம சிக்கன் அதில் போட போகிறோம். சிக்கன் முட்டை. சிக்கன் முட்டைகள் இரண்டத்தையும் சேர்த்து போட்டு பீட்ரூட் பொரியலை கேரட் பொரியலா என்ன பொரியல் என்று கண்டுபிடித்து தருபவர்களுக்கு ஒரு சிறந்த பரிசு வழங்கப்படும். அவ்வளோதாங்க. எவ்வளோதாங்க சிக்கன் ரைஸு. இதுக்கு போய் நீங்கள் 200 ரூபாய் செலவு பண்ணுறீங்க கடையில். பார்த்துக்குங்க. இது கூட வந்து நம்ம வெடிச்சு வச்ச சாதத்தை போட போகிறோம். அருமையான ஒரு அரிசி, அதில் உருவான ஒரு சாதம். அந்த சாதத்தை இது கூட கலந்து இந்த அம்பாசிடர் மூக்கி வேற நடுவில் கத்தினே இருக்கிறான். அடுப்பை அணைத்து விட்டு பெரும்பாடு பட்டு கொண்டிருக்கும். சொன்னேன் எங்க அப்பாவை நான் சொல்ல மாட்டேன். எங்க அப்பா வந்து பாசம். தலையை தாந்து மறைச்சிக்கோ வீடியோ எடுக்கும்போது. மூஞ்சி ஆலய மாதிரி நல்லா கற்பூரம் 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 ராஸ்கல் பைத்தியம். பத்திக்கிச்சே இப்போ நாம சிக்கன் ரைஸை தயார் செய்து விட்டோம். இன்னும் சிறிது நேரத்தில் அது அருமையான ஒரு சாதத்தை உண்டாக்கி அதை சாப்பிடுபவர்கள் தரமான செய்கையாக இருக்கும். அனைவரும் வாருங்கள், உண்டு மகிழுங்கள். ஒரு டம்ளர் அரிசியில எல்லாருக்கும் ஒரு சோறு நாங்க கொடுப்போம் கண்டிப்பா. அதனால அதுவும் என்ன டம்ளர்னு ஒற்றும் பாரு. இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் போட்டு வெடிச்சுக்கிறாங்க. அதுவே நிறைய சாப்பாடு வந்திருக்கு பாருங்க. இதை போட்டு நல்லா ஒரு கிண்டி ஒரு கலர்னா அருமையான ஒரு தக்காளி சோறு ரெடி. சாரி, சிக்கன் ரைஸ் ரெடி. ஒஸ்டாடா பாட்டில் ஒஸ்டாடா மண்டை தலையா. இங்க பாருங்க, இதுதாங்க எங்க வீட்டில் இருக்கிற நம்பர் 1 வாளு. சும்மாவே இருக்காது. இது நம்பர் 2 வாளு. இது நம்பர் 3 இல்ல, இது நம்பர் 1 இது பாக்குது பாருங்க பேய் மாதிரி. கம்முன்னு இருக்கடா, வீடியோ எடுத்துங்க. மறுபடியும் தள்ளுற போடுறா பாட்டில. வெற்றிகரமாக சிக்கன் ரைஸ் ரெடி ஆகிவிட்டது. இதில் நீங்க சிக்கன் ரைஸ் பாத்தீங்கன்னா சிக்கன் ரைஸ், கறி குழம்பு பாத்தீங்கன்னா கறி குழம்பு, உப்பு போட்டு சாப்பிட்டீங்கன்னா உப்பு குழம்பு, எப்படி வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். இந்த சிக்கன் ரைஸ் சாப்பிட்டுட்டு நாங்க எப்படி இருக்குன்னு சொல்றோம். ரிவ்யூவர் வந்து ரிவ்யூவர் மூஞ்ச காமிங்க. ரிவ்யூ மூஞ்சிலாம் யாரும் காட்ட மாட்டாங்க. எங்க அப்பா தான் அது. வெற்றிகரமாக சிக்கன் ரைஸ் ரெடி ஆகிவிட்டது. வாங்க ஒரு ஸ்பூன் சிக்கன் ரைஸ் 500 ரூபாய். வேணுன்றவங்க முன்பதிவு பண்ணிக்கங்க. கேஸ் போட்டுருவாங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் 500 ரூபாய் ஒரு சிக்கன் ரைஸ். நான் டேஸ்ட் பண்ண போறேன். எப்படிங்க இருக்கு நீங்க செஞ்ச சிக்கன் ரைஸ்? சூப்பரா இருக்கு. சிரிச்சுனே சொல்றாங்கன்னு ஃபீல் பண்ணாதீங்க, உண்மையிலேயே நல்லா வந்திருக்கு சிக்கன் ரைஸ். ஓகேங்க, எனக்கு ஒரு கை கொடுங்க. சூடா இருக்குமா?
பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சாப்பாடு. ஓகேங்க, சூப்பராக வந்துக்குதுங்க, காரம் சாரமா. பா அவ்வளோதாங்க, சிக்கன் ரைஸு வித் ஆம்லேட்டுங்க. அங்க நில்லு, ஓரமாங்க. அப்படி நில்லு. ஓகே மக்களே, வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியாக கொத்தமல்லி போட்டு நம்மளுடைய சிக்கன் ரைஸ் என்கின்ற பிரியாணியை தயார் செய்து இறக்கி விட்டோம். ஓகேவா, நன்றி, வாழ்க வளமுடன். பாருங்க, சிக்கன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை அழகாக ஒரு டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ண போகிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் பசங்களுக்கு டேஸ்ட் கொடுத்துட்டு பாதி எடுத்து கட் பண்ணி கொடுத்துருங்க. பசங்களுக்கு பாதி கொடுத்துருங்க. தோசை சுடவே இல்லை, தோசை மீதி ஒரு முட்டையை கட் பண்ணி அதில் போட்டு வைங்க. டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணுங்க. வைங்க, பேக் பண்ணுங்க. முட்டை பாதி வைங்க. இருங்க, முட்டையை ஸ்லைஸ் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறாங்க பாருங்க. முட்டை வந்து நிறைய பேக் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அடுத்த பாக்ஸில் வந்து இன்னொரு முட்டை பாக்ஸ். இன்னொன்று முட்டையா வைக்கவா? முட்டை வைக்காத, சிக்கன் ரைஸ் வை. சிக்கன் ரைஸ் 3 அடுக்கு தானே இருக்குது இதில். 4 ஒரு அடுக்கில் முட்டை வை, அடுத்த அடுக்கில் சிக்கன் ரைஸ் வை, அதுக்கு அடுக்கில் முட்டை வை மறுபடியும். ஓ, 2 இதுல முட்டை. அதான் மேலே வை, அதுக்கு மேலே முட்டை வை. 2 அடுக்கு ரைஸு, 2 அடுக்கு முட்டை வச்சு ரைஸ் வைங்க. ரைஸ் வைங்க. இதில் இருங்க, வைப்பாங்க. காசு கொடுக்குறோம். சாஸை வந்து இப்போ நம்ம அதில் வச்சு மேலே வச்சு மூடிடலாம். சூப்பர்ங்களா? இப்படி தான் நம்ம லஞ்ச் பாக்ஸ் நம்ம ரெடி பண்ணுறோம். இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி என் பொண்ணுடைய வயிற்றுக்கு அது பத்தாது. அது டைம் பாஸ் பேக் பண்ணியாச்சு. பேக்கிங் க்ளோஸ். சுடுது. நன்றி. லஞ்ச் பாக்ஸ் க்ளோஸ். சாஸ் பாருங்க, சாப்பிட்றாங்க. ஓகே.